உமது ஈவு இருக்குங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியினர் எங்கள் உள்ளத்தில் அசைவாடி தேவரின் கர்த்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த பிரஸ்தாபப்படுத்த எங்களை தகுதிப்படுத்தி எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரிச்சயமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் நான் வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடவும் இந்த பாடல்கள் ஜெபம் செய்தி எல்லாம் நமக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. நாம் யாரும் எழும்பி நின்று ஆராதனையின் ஆரம்ப பாடலாக 247வது பாடலை பாடும். நிச்சயம் இயேசு என் சொந்தமே. 247வது பாடல். நிச்சயம் இயேசு என் சொந்தமே, ஏது தேவி மகிமையே ரட்சணிய ஓரே மயோரவே வந்தேன் சொத்திகாரம் பெறவே. இதோ என் சாட்சி என் கீதமே, மீட்பரை போற்றல் எக்காலமே. இதோ என் சாட்சி என் கீதமே, மீட்பரை போற்றல் எக்காலமே. பூரண எனக்கொண்டேவோ ஏற்காட்சியோம் வெண்தோதர்வானே இறங்கினான் அன்பினே நீரோ தோணித்தான். இதோ என் சாட்சி என் கீதமே, மீட்பரை போற்றல் எக்காலமே. இது என் சாட்சி என் கீதமே, மீட்பரை போற்றல் எக்காலமே. மாத்தாள்மை ஆமே நீங்குமே, மீட்பரேலான தம்பெருமே. காத்திருக்கிறேன் மேல் நோக்கியே, இதோ என் சாட்சி என் கீதமே, மீட்பரை போற்றல் எக்காலமே. இதோ என் சாட்சி என் கீதமே, மீட்பரை போற்றல் எக்காலமே. நாம் முழால் படிட்டு ஜெபம் செய்வோம். சர் அருண் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்.
கிருபையுள்ள சுவாமி, இந்த வேலை கூட துதிக்கிறோம் ராஜா. கிருபையாக கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் உடைய ஆலயத்திலே கூடி வந்து நிற்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் இந்த நேரத்தில் எங்கள் தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பேசவிருக்கிற தாசனை மறுத்து நீர் பேசுங்க சுவாமி. இன்ற நாளில் நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டுள்ளீரோ அது நீர் பேசுங்க. அதை நாங்கள் முழு மனதோடு கேட்கவும் அவைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களோட எண்ணங்கள் சிதறாதபடிக்கும் எங்களுடைய சிந்தைகள் சிதறாதபடிக்கும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. இது உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறது என்ற பயமும் பயபக்தியும் எங்கள் மனதில் இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க. நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழிநடத்துங்க. உம் கருத்தில் தயவாய் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நல்ல வேலைக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். பழைய ஏற்பாடு காலகட்டங்களில் 12 கோத்திரத்தில் தேவன் ஒரு கோத்திரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரித்து எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு கோத்திரத்தை ஆசாரிய ஊழியத்திற்காக என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் பிரித்தெடுத்து நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு கோத்திரத்திற்கு மீதி உள்ள 11 கோத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா விதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவி செஞ்சு அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உறுதுணையாக இருந்தது வந்து அந்த மீதி உள்ள 11 கோத்திரம். அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய சபை வளர்ச்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கையானாலும் சரி, தசம பாக காணிக்கையானாலும் சரி, மற்றும் இதர காணிக்கையானாலும் சரி, இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய சபையை வளருவதற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. தேவன் சொல்கிறாங்க, யார் ஒருத்தங்க உற்சாகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள என்ன செய்கிறார் ஆண்டவரும் ஆசீர்வதிக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்திலும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தசமபாக காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை மற்றும் இதர காணிக்கை இருந்தால் முன் வந்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த நேரத்திலும் சபையின் செலவுக்கான காணிக்கை மேறெடுக்கப்படும். வாங்குவதை விட கொடுத்து தானம் கர்த்தருக்கு கடன் கொடுப்பவராகுவாரே. தானம் செய்ய இயேசு கேட்கிறாரே, கேட்கிறாரே, கேட்கிறாரே. தானம் செய்ய இயேசு கேட்கிறாரே, கேட்கிறாரே. உங்களை பூமியில் பொக்கிஷம் எண்ணத்துக்கு கண்ணுமிட அது கல்லறுக்கும். வானத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைத்தார், யெகோவா உன்னை ஆசீர்வதிப்பார். தானம் செய்ய இயேசு கேட்கிறாரே, கேட்கிறாரே, கேட்கிறாரே. தானம் செய்ய இயேசு கேட்கிறாரே, கேட்கிறாரே. உங்களை எல்லா நலிவு
உண்டாவதாக நித்தியமோ. ஆமென். நம்மை அவர் ரெண்டு உணவு கண்களை முடித்து ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, தேவனுடைய அவருடைய அன்பிற்கும் இறக்கங்களை நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பிதாவே, எங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுடைய மனதின் இருதயத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவர், அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிற தகப்பனே. பிதாவே, எங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு நாங்களும் எங்களுடைய சபையையும் எங்களுடைய ஊழியக்காரர்களையும் தாங்குவதற்கு, மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய பலத்தை நீங்கள் தாங்க, விருப்பத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரலோகத்தின் ஞானத்தை கொண்டு தேவனை இது நன்மையான விதங்களில் பயன்படவும், இன்னும் அதிகமான மக்களுக்கு ஊழியம் சென்று சேருவதற்கு இதை பயன்படுத்துவதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் தகப்பனே. மீதமான வேலை எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்பொழுதும் சீனியர் கொயர் ஒரு விசேஷ பாடல் மூலமாக தேவனை சூப்பர் சீனியரா சரி சூப்பர் சீனியர் சிங்கர்ஸ் இந்த நாளில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடுவார். அவர் தஞ்சம் தேடாயோ. பின்னிடாதே நீ, பின்னிடாதே நீ, உன் தன்மை என்னதென்று அவர் முன்னறிவாரே. உன் தன்மை என்னதென்று அவர் முன்னறிவாரே. தம் நன்மை இவாரே, தம் நன்மை இவாரே. காலம் போகுதே, காலம் போகுதே, மாய்மாலம் செய்து வஞ்சியாமல் வந்து சேர்ந்து கொள். மாய்மாலம் செய்து வஞ்சியாமல் வந்து சேர்ந்து கொள். கிறிஸ்தன்பை சார்ந்து கொள், கிறிஸ்தன்பை சார்ந்து கொள். தேவபாலனாம், தேவபாலனாம், இம்மானுவேலே உன் கவலன் தேவை வேறென்ன. இம்மானுவேலே உன் கவலன் தேவை வேறென்ன. என் நாவல் வேறென்ன, உன் நாவல் வேறென்ன. சுத்த ஜோதியே, சுத்த ஜோதியே, தம் இரத்தத்தாலே உன்னை மீட்க சித்தம் கொண்டிட்டார். தம் இரத்தத்தாலே உன்னை மீட்க சித்தம் கொண்டிட்டார். ஆசிலுவை தொங்கிட்டார், ஆசிலுவை தொங்கிட்டார். நொந்த பாவியே, நொந்த பாவியே, இவ்வந்தகாரன் லோகத்தனி தொந்தரைமையே. இவ்வந்தகாரன் லோகத்தனி தொந்தரைமையே. பல நிந்தைகள் மெய்யே, பல நிந்தைகள் மெய்யே. ஜீவ அப்பனா,
வந்தடை என்றார். என்னை வந்தடை பாவி ஓடி வா, பாவி ஓடி வா, உன் பாவ பாரம் தாங்க இயேசு பார்த்து நிற்கிறார். உன் பாவ பாரம் தாங்க இயேசு பார்த்து நிற்கிறார். பரிதவித்து நிற்கிறார், பரிதவித்து நிற்கிறார். நல்ல பாடலுக்காக சூப்பர் சீனியர் கோயருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியை நம்முடைய திருச்சபை எல்டர் மிஸ்டர் கோவிந்தராஜ் சார் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். இந்த வாரம் செய்திக்கு கொடுத்ததுக்காக நான் முதலாவதாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தலைப்பு என்னவென்றால், இந்த செய்தியினுடைய தலைப்பு எப்படி வாழணும் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். எப்படி வாழணும் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அநேக ஊமைகளை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். அந்த காலகட்டங்களில் அவர் சொல்லப்பட்ட அனைத்து ஊமைகளையும் நல்ல சுலபமாக நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதமாக அவர் அந்தந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியினுடைய பிள்ளைகளுடைய தொழில்களை குறித்து அந்த ஊமையை அவர் விளக்கி சொன்னார், புரியத்தக்கதாக. அப்படி எத்தனை ஊமைகள்னா 36 ஊமைகளை அவர் புரியும்படிக்காக தொழில் ரீதியாக அந்த ஜனங்களுக்கு ஏற்ற பக்குவத்தின் பிரகாரமாக எளிய முறையிலே அவர் பரலோகத்தை குறித்து தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஊழியங்கள் தாங்கினால் கர்த்தர் உன்னை தாங்குவார் அப்படிங்கிற நிறைய விளம்பரங்கள் உண்டு. நல்லது தானே, ஊழியம் தாங்கினால் கர்த்தருடைய நம்மை தாங்குவாருங்கிறது நல்ல செயல்தான், ரைட்டுங்களா? ஆனால் விளம்பரங்கள் நிறைய இருக்கு. காணிக்கைகள் கொடுத்து கனப்படுத்து அப்படிங்கிற செய்திகள் விளம்பரங்கள் அதிகமாகவே இருக்கிறது. ஆலயம் சம்பந்தப்பட்ட பக்தி வைராகியங்களும் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் இருக்கும். பில்லி சூனியம், கடன் தொந்தரவுலேருந்து உங்களுக்கு விடுதலை. ஆக இப்படி அநேகமான விளம்பரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு சுகவனத்திலேருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும், அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். இது எல்லாம் போன்ற நிறைய விளம்பரங்களும் அதே மாதிரி உபதேசங்களும் அதை சார்ந்து தான் இருக்கிறது. உபதேசங்களும் காணிக்கை சார்ந்து, ஊழியங்களை சார்ந்து, சபையினுடைய வளர்ச்சியை சார்ந்து, சபையினுடைய பக்தி வைரங்கள் சார்ந்து நிறைய உபதேசங்கள் இன்றைக்கு அதிகமான விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மனிதனுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, மனித குலத்தினுடைய முக்கியமான தேவனுடைய உறவு இழந்து போனது தான். தேவனுடைய உறவு இழந்து போனது. தேவ உறவு நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்து விடுபட்ட அந்த உறவை மீண்டும், ஏதேன் தோட்டத்தில் நாம் இழந்ததை, தேவ ஐக்கியத்தில் நாம் அற்று போனதை அவர் புதுப்பித்துக் கொள்ளதான், மீண்டும் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்
அதான் நமக்கு அந்த விடுபட்ட மத்தேயுல அது சொல்லியிருக்கு. ஆக கர்த்தரை வீட்டை கட்டுவதை பார்க்கலாம். நம் உள்ளத்தை கர்த்தருக்கு ஆலயமாக ஆவியினர் வழிநடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஆலயம் நிறைய கட்டலாம், 2-3 ஆலயம் கட்டலாம், எப்படினாலும் பண்ணலாம் கட்டுறதுக்கு. ஆனால் நம்முடைய உள்ளத்தை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் வழிநடத்த நாம் அவருடைய ஆளுகையின் செயலாய் இருப்பது தான் எது முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய விளம்பரங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய அனுபவங்களாக நாம் பார்ப்பது கர்த்தர் வீட்டை கட்டுவது பார்க்கலாம். நம்முடைய உள்ளத்தை ஆலயமாக, கர்த்தருடைய ஆலயமாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழணும். இதுதான் தேவ உறவின் அனுபவம் பெற்ற பரிசுத்தமாக ஒரு அனுபவத்தை பிரதிபலிக்கூடிய ஒரு செயல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது பிதாவுடைய செய்கையா, பிதாவுடைய சித்தமாக தான் இருந்தார். ஆனால் அவர் அநேகமான அற்புதங்கள் எல்லாம் செய்தார், ரைட்டுங்களா? ஆனால் பக்தியான செயல்களை செய்வதை இறை உறவு நாடுதல் சுயநீதியான ஒரு அனுபவம். பக்தியான செயல்கள் நான் தேவனுக்காக காணிக்கை, அது பக்தியான செயல்கள். ஊழியம் செய்வது பக்தியான செயல், சபை வளர்ச்சிக்காக தாங்கிறது பக்தியான செயல்கள். இவையெல்லாம் ஒரு பக்திக்கு உண்டான ஒரு செயல்களை தவிர நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய ஒரு அனுபவம் சொல்லி. ஆமாம், அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளமாக இருக்கும். கிறிஸ்துவின் ஆவி உடையவன் கிறிஸ்துவன். கிறிஸ்துவனுடைய ஆவி அப்படின்னா அவருடைய செய்களுக்கு நாம் கீழ்ப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நாம் என்ன சொல்ல முடியும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். ஆமாம், நீங்கள் ரோமர் 8:9 படிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீங்க, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல. இப்போ தேவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அவருடைய வழிநடத்துதல் நம்ம என்ன பண்ணணும், உணரணும், அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் நமக்கு ஆத்மா பாவம் இருக்கும், சபை வளர்ச்சி இருக்கும், நற்செய்தி அறிவிப்பு இருக்கும். யாரையாவது சந்தித்து இன்னைக்கு கர்த்தரை குறித்து கண்டிப்பாக சத்தியத்தை சொல்லிடணும் இன்னைக்கு அப்படிங்கிற பாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நிரம்பி இருக்கும். ஆனால் கர்த்தரை வெளிப்படுத்தி வாழ்கிற விஷயத்தில் ஒரு சாட்சி அனுபவம் நம்ம இடத்துல அதில் நாம் பிரியாசப்பட்டது இல்லை. ஆவிக்குரிய அனுபவம் அப்படின்பது அது வேற, இது வேற. ஆவிக்குரிய அனுபவம், ஆவியானவர் அப்படிங்கிறது நம்முடைய அவர் செய்கையின் கிரியையாக நாம் இருக்கணும். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அப்படி நாம் நடந்தக்கூடிய மன பக்குவத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், பிரியாசப்படணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? கலாத்தியர் 2:20 படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. ஆமாம், நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுயமானதாக இல்லை. நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், அவருடைய அன்பை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய விசுவாசமெல்லாம் அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்யக்கூடிய
பிள்ளையாக நான் பிரதிபலித்து ஆவியானுடைய பலத்தோட பிரதிபலித்து வாழக்கூடிய ஒரு அடிப்படை அடையாளமாக நான் இருக்க வேண்டும் சொல்லி இங்கே சொல்லுது. அப்போ தேவ அன்பு, தேவனுக்கேற்ற தாழ்மை, சகிப்புத்தன்மை, வளைந்து போகும் பண்பு, இவைகள்தான் ஆவிக்குரிய உனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தம்முடைய சீசர்களை அருகாமையில் அவர் வைத்து கொண்டார். என்ன காரணம்? அவரை பிரதிபலித்து வாழணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. ஆக அப்படி இல்லாமல் பரிசேய தன்மைகள், பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய பெருமைகள், ரைட்டுங்களா? அந்த பரிசேய மறைமுகமான பெருமைகள், சுய வைராக்கியங்கள், கோபங்கள், ரைட்டுங்களா? தாழ்மையான தன்மை அவங்கக்கிட்ட என்ன இருக்கிறது? காண முடியாது. தாராளமான அன்பு காண முடியாது. அப்போ இந்த பரிசேய தன்மைகள் இருந்து கொண்டே நாம் ஊழியம் செய்ய முடியும். செய்ய முடியுமா? செய்ய முடியுங்களா? என்னுடைய உள்ளத்தில் பரிசேய தன்மைகள் வைத்துட்டே நான் பச்சை பள்ளி பக்கத்தில் கண்டிப்பாக பெருமையாக நான் இருந்துக்கிட்டு, ரைட்டுங்களா, தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய முடியும். நான் எல்லாத்தையும் நான் புகழ்ச்சியாக, ரைட்டுங்களா, எல்லாத்தையும் நான் என்ன பண்ண முடியும்? காண்பிக்க முடியும். இது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லவே இல்லை. ஊழியத்தில் நீங்கள் எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருந்தாலும் இங்கே நமக்கு சொல்லப்படுகிற வசனம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து. இந்த இரண்டு விதமான தேவ வல்லமைகள் இயேசு கிறிஸ்துடைய மூலமாக வெளிப்பட்டது. ஒரு வல்லமை எப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணார்? பிசாசுகளை துரத்தினார். சரிங்களா? அப்போ வியாதிகளை என்ன பண்ணார்? ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். காற்றும் கடலும் என்ன பண்ணார்? அடைக்கப்பட்டது. மரித்தோரை உயிர்த்தெழுந்தப்பட்டார். தண்ணீர் என்ன பண்ணார்? ரசமாக மாற்றினார். 5 அப்பங்கள் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம்? 5000 பேர் சாப்பிட்டாங்க. இது ஒரு அற்புதம். அன்றைக்கு இந்த ஜனங்கள் எதை விரும்பினாங்க? இந்த அற்புதங்கள் அடையாளம் தான் விசுவாசங்களை தவிர, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், அவர் எதற்காக வந்தார், அவருடைய தியாகம். அடுத்தது இன்னொரு அற்புதம் பாருங்க. என்ன அப்படின்னா, ஜீவ பலியாக சிலுவையில் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் போக்கி தேவன் தம்முடைய விருப்பத்திற்கேற்ற பரிசுத்தவான்கள் ஆவதற்கு சிலுவை மரணத்தின் விளைவாக வெளிப்பட்ட தேவ வல்லமை. இது ரொம்ப முக்கியங்க. 5000 பேர் புசித்ததா, இல்லை வியாதிகளை சொஸ்தமாக்குனதா, அல்லது தண்ணீரை ரசமாக்குனதா? இன்றைக்கு நாமும் அந்த காலகட்டத்தில் எப்படி சீசர்கள் விரும்பினாங்களோ, அந்த ஜனங்கள் எப்படி அதை பெருசாக கருதினார்களோ, இன்னைக்கு நம்முடைய காரியங்களை இதுதான் நாம் பெருசாக நினைக்கிறோம். என்னுடைய சுய பெருமை, என்னுடைய சுய மேன்மை, அதை ஊழியம்னு சொல்லி ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமலே நான் பல நல்ல காரியங்கள் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்குது. இது பரிசேய தன்மை. பரிசேயர்கள் எப்படி சொன்னாங்க? ஆய்க்கர் அப்படி நிமிர்ந்துட்டு, நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆமாம், அப்படியே கோர்ட்டில் எப்படி ஜட்ஜுக்கிட்ட சொல்லி ஒவ்வொன்றும் கேட்குறாங்க பாருங்க, செக்ஷனாக சொல்லி கேட்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பரிசேய தன்மை இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் எது முக்கியம்? முக்கியமானதுக்கு இன்னைக்கு விளம்பரங்கள் இல்லை. முக்கியமில்லாததுக்கு நிறைய வால் போஸ்ட் விளம்பரங்கள். சுகம் மறைக்கும் நற்செய்தி கூட்டங்கள், ஆசீர்வாதம் கூட்டங்கள், கடன் தொந்தரிலிருந்து உங்களுக்கு விடுதலை கூட்டங்கள், பிசாசுகளை தேவ வல்லமையான பிரசங்க யாருன்னு சொல்லி பெரிய வால் போஸ்ட் கூட்டங்கள். ஆனால் இது முக்கியமா? இழந்த போனதை மீண்டும் பெற்றுத்தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு அவர் தியாகம் பண்ணி அவருடைய சொந்த சம்பாதித்தினால எப்படியாவது மறுபடியும் இந்த மனுக்குலத்தை உறவாடி அவங்களை பரிசுத்தமாக ஆக்கணும். அவங்க தேவ உறவில் உறவாடணும். அவங்க ஆவியானருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவியானருக்கு கீழ்ப்படிந்து ஆவியானுடைய கிரியை அவங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கணும். எது ரொம்ப முக்கியம்?
அற்புதம் அடையாளம் முக்கியமா, இல்லது தேவன் சிலுவை மரணத்திலே பாடுபட்டு தேவ உறவு, தேவ ஐக்கியம், ஆவியினருக்கு ஒப்பு கொடுக்கிறது, ஆவியின் கனிகள், பரிசுத்தமான வாழ்க்கை, பரலோகத்தினுடைய பிரதிபலிப்பு, பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகள், இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் அப்படிதான் இருக்கு. அன்றைக்கு சீசனில் அப்படிதான் இருந்தாங்க. சீசன் மட்டும் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் இவரை நம்பியிருந்தோமே, நாங்கள் இவரை நம்பியிருந்தோம், பசுக்குன்னு இவர் என்ன உடனே சிலுவையில் போய் ஆமாம் இப்படி விட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து. இப்போ எதை விரும்புகிறாங்க ஜனங்க? தான் ரொம்ப முக்கியம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுங்க, படிங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஆமாம். அப்போ அவருடைய ஆண்டா இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு நமக்கு என்ன இது கொண்டாருங்க? ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணங்களே, நம்முடைய சிந்தனைகளே அவர் கிரியை செய்யும்படி, ரைட்டுங்களா, அவர் பாடுபட்டு நமக்கு சம்பூர்ணமாக நமக்கு கொடுத்தாரு. அது மாதிரி இல்லை, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் படிங்க. நீங்கள் பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போது நமக்கு என்ன கிடைக்குங்களா? பெலன் அடைந்து எருசலேம், யூதா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு ஆமாம் சாட்சிகளாக இருப்பீர்கள். போதிப்பீர்கள் எல்லாம் கிடையாது. நீங்கள் எனக்காக நீங்கள் போதிக்கப்படுவீங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பெலன் எங்கிருந்து கிடைக்குமா? ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது தான் அந்த தேவ பெலன் கிடைக்கும். இந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான். இது சம்பாதித்து கொடுத்தது யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய சொந்த ரத்தத்தினால, அவருடைய புண்ணியத்தினால, அவருடைய தியாகத்தினால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆவியானவரும் கொடுக்குறாரு. இந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆவியானவர் மூலியமாக நமக்கு என்ன பண்ணுறாரு? நாம் பாவத்தோடு பிறந்திருக்கிறோம், பாவத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம். பரிசுத்தத்துக்கு எளிதானது பாவம், இருதயத்துக்கு தேவ உறவே இல்லாதது பாவம், தேவ ஐக்கியம் இல்லாதது பண்ணுறது யாருங்க? ஆமாம். இந்த பாவத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் செயல்பட பாவ நிவாரண பலி, பாவ நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பலி, ரைட்டுங்களா, இந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இந்த பாவத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், மற்ற எல்லா காரியங்களையும், ரைட்டுங்களா. ஆக இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்க காரியம் யோவான் 3:16 படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இல்லைங்களா? நமக்கு நம்ம மேல எவ்வளவாய் அன்பு கூர்ந்து பரிசுத்த ஆவியினர் நமக்கு பொழிந்தருளி, ரைட்டுங்களா. ஆக ரோமர் 12:1 படிங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12:1ங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி இல்லை. ஆமாம், ஆராதனை ஆவிக்குரிய காரியங்கள் எப்படின்னா தேவனுக்கு பிரியமாக அவர் நடத்திட்டோம் அப்படிங்கிற நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். பாவம் என்ற பிரச்சனையிலேருந்து சிலுவின் மூலமாக உருவாக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவமே மனுக்குலத்திற்கு ரத்தம் சிந்தி பெரியதொரு ஆசீர்வாதம், ரைட்டுங்களா. நானா நம்முடைய பார்வையில் என்ன இருக்குது, ரைட்டுங்களா, ஆவியினருக்கு நம்ம
ஒப்பு கொடுக்காம நம்முடைய சுய பக்திக்கு உண்டான காரியங்கள் இது நம்முடைய மனசில் என்ன ஆகுது, இது நிறைவாய் காணப்படுகிறது. நானும் ஓய்வு நாளைக்கு போனேன், ஆசரித்தேன், காணிக்கு போட்டேன், யாருக்காவது ஒரு ஊழித்து சொல்லிருன்னு சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் பைபிள் தூக்கிட்டு ஒருத்தருக்கு போய் சொன்னேன். ஆனால் ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நான் தேவனை சார்ந்து தான் எடுக்கணும் முடிவு. இதை நாம் என்ன பண்ணுறதால பெரிதாக கருதுவதே கிடையாது என்று சொல்லி நாம் இங்கே பாருங்க. முதலாவது இந்த மத்தேயு 6:33 நான் படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 6:33 படிங்க. முதலாவது இந்த வசனம் எப்படி சொல்லிருப்பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் ஃபஸ்ட்டு. அற்புதம் அடையாளங்கள் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. அவருடைய ராஜ்யத்தை தேடணுமா? எங்கே தேடுறதுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்க. முதலாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன அப்படின்னா, ரைட்டுங்களா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேடி பாருங்களேன் அவருடைய ராஜ்யம் என்னங்கிறது, பிரயாசப்படுங்களேன், அதுக்கு மேலே நீங்கள் வாஞ்சியா இருங்களேன், தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. இப்போ அவருடைய ராஜ்யம் எங்கே இருக்குது, எப்படி தேடுறது? இப்போ நான் வீட்டுக்குள்ளே கதவு எல்லாம் தாப்பால் போட்டு ஜன்னல் வழியில் மட்டும் வந்திருக்கிற விருந்தாளி வாங்க 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 வாங்கன்னு சொன்னால் அவர் வந்துடுவாரா? வரமாட்டார்ல. என்ன பண்ணணும்? நான் கதவை திறந்து அவருக்கு வெளியே போய் வாங்கன்னு சொன்னால் தான் அவர் வருவார். நான் என்னுடைய உள்ளத்தில் நிறைய இருக்கு. நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, கோவிந்தராஜ் தான் ராஜா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவினர் இங்கே ராஜாவாக வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள சுயமான வாழ்க்கை, என்னுடைய சொந்த தீர்மானம், நான் எடுக்கிற முடிவு, என்னுடைய வைராக்கியங்கள், இந்த என்னுடைய தீர்மானத்தில் இருக்கும்போது அந்த ராஜா இங்கே வர முடியுங்களா? உள்ளத்துக்கு வரவே முடியாது. அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி தேடணும், தேடுங்க. அடுத்தது இந்த பின்னாடி சொல்றது பாருங்க, அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு, அப்பொழுதுன்னா எப்படிங்க? ஃபஸ்ட்டு என்னைக்கு ஆவியானருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சு போயிடும். அது வியாகுலம் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, கடன் தொந்தரவு இருந்தாலும் சரி, அல்லது மற்ற எல்லா காரியங்களும் சரி, முதலாவது நீங்கள் என்னைக்கு ஆவியானருக்கு ஒப்பு கொடுத்து, அதுக்கு பின்னாடி தான் சொல்லுது அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன தேவையோ அது அவர் பார்த்துக்குவார். நீ ஃபஸ்ட்டு உன்னுடைய உள்ளத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணுமா? ஆவியானவருக்கு. இந்த கோவிந்தராஜ் போலியான கோவிந்தராஜ். இந்த கோவிந்தராஜ் வாழ்க்கை நடத்துறது சரியில்லை, தீர்மானம் எடுக்கிறாரு, உடனே என்ன பண்ணுறாரு? விழுந்துடுறாரு பாவத்தில். தீர்மானம் எடுக்கிறாரு, சத்தியத்தை கேட்கும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த ரோட்டில் போன இந்த போலியான ராஜா கோவிந்தராஜ் விழுந்துடுறாரு. ஆனால் இந்த ஆலயத்தை, இந்த சரீரத்தை இந்த போலியான கோவிந்தராஜை தள்ளிட்டு ஆவியானவர் ராஜாவாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஏதாவது உங்களுக்கு நோய் நொடி வருமா? சாபம் வருமா? பாவம் வருமா? பாவத்தினுடைய பிரச்சனைலாம் மாட்டி சின்ன பின்ன அமைதி இல்லாமல் போயிடுமா? தான் சொல்றது அந்த வசனம். முதலாவது தேவனுடைய அதை தேடி, ஆண்டவரே என்னால் முடியாது, நான் ஜெபிக்கிறேன், உடனே நான் என்ன பண்ணுறேன்? கீழே விழுந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆவியானருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் போகும்பொழுது தான் உங்களுக்கு என்ன வேணுமா? அப்போ லூக்கா 17:20 போடுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று
ம் வராது. ஆ ம் 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 தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குதுங்களா? நமக்குள்ளே இருக்கிறது. பரலோகம் எங்க இருக்குங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தா என்ன, பரலோகமே வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானுங்களே. பரலோகத்தினுடைய தேவன், ரைட்டுங்களா, நம்முடைய உள்ளத்தில் அவர் நம் ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ நமக்குள்ள அந்த ராஜா இருக்கும் பொழுது நாம் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையான ஆற்றல் கிடைக்குமா, கிடைக்காதுங்களா? நிச்சயமாக கிடைக்கும். அப்போ பாவத்தம், சாபம், அதனுடைய உண்டான நோய் நொடி, அதுக்கு உண்டான பிரச்சனைகள், பிரிவினங்கள், கோபம், விரோதம், பகை, இதெல்லாம் இருக்குமா? அவர் வந்து நம்மை ஆட்கொள்ளும் போது இந்த போலியான இந்த கோவிந்தராஜ் இந்த ராஜாவாக இருந்தால் தான் எல்லா பிரச்சனையும் கிடைக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதா? நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அவரை எப்படியாவது ஆண்டவரை என்னை நீங்கள் ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாம் அவரை வரவழைக்கும் போது ஆவினர் நம்மை வந்து எடுத்து பயன்படுத்துறன்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ரைட்டுங்களா? அப்படி பண்ணும்போது 2 கொரிந்தியர் 6:16 படிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பெறப்பட்ட திரும்பி போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:16ங்க. இல்லை, நான் அவர்களுக்குள்ளே 2 கொரிந்தியர் 6:16. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர் என் ஜனங்களாய் இருப்பார்கள். இப்போ நாம் ரைட்டுங்களா, நம்ம தேவ ஆவியினர் நம்ம வருந்தி நாம் கேட்டோமோ அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய உள்ளத்தில் உலாவி நம்முடைய எண்ணத்தில் அவர் வாசம் செய்து நமக்கு அவர் தேவனாக இருப்பார். நாம் அவருக்கு அவருடைய ஜனங்களாக இருப்போம்னு சொல்லி நாம் இப்போ பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சிலுவையில் தன்னுடைய தாயை பார்த்து யோவான் கிட்ட என்ன சொல்கிறாரு? இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் கரிசனமும் இனி யார் மூலியமாய் காணப்படணும்? மரியலுக்கு யோவான் மூலியமாய் காணப்படணும். இப்படிதான் ஆண்டவர் வந்து நம்முடைய உள்ளத்திலே அவர் உலாவி, அவர் நம்முடைய உள்ளத்தில் உலாவி இருந்தால் அவருடைய அன்பும் அவருடைய கரிசனமும் நம்ம மூலியமா யாருக்கு வெளிப்படணும்? அநேக பிள்ளைகளுக்கு வெளிப்படணும். எப்படி மரியாளுக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய அன்பும் அவருடைய கரிசனமும் அவருடைய தயவும் யோவான் மூலியமாக வெளிப்பட்டதோ, அப்படி நம்முடைய உள்ளத்திலே ஆவினர் உலாவினால், கேட்டிங்களா, அந்த ராஜா நம்முடைய உள்ளத்திலே வாசம் செஞ்ச ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரைட்டுங்களா பெருசன்னம், ரைட்டுங்களா, அநேக பிள்ளைகளுக்கு நாம் ஒரு கருவியாக, யோவானை போல நீங்களும் நானும் ஒரு கருவி. எப்பொழுது நடக்கும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் ஆவியானருக்கு ஒப்பு கொடுத்து, இது ரொம்ப முக்கியம். அவரை சார்ந்து வாழக்கூடிய பாக்கியம் ரொம்ப முக்கியமா, அவர் சார்ந்து வாழாமல் பல பக்தியான காரியங்கள் செய்வது ரொம்ப முக்கியமா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி நாம் இங்கே போகிறோம். சரிங்களா? ஆக இப்படி அவரை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகள் அநேகமான பிள்ளைகள், தேவனை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகள் அநேகமான பிள்ளைகள். அதில் யோசேப்பு பாருங்களேன், தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் யோசேப்பு, ரைட்டுங்களா? அவர் உள்ளத்தில் ஆவியனர் இருந்தாருங்களா? கண்டிப்பாக இருந்தார். இன்னைக்கு ஓய்வு நாள் படத்தில் அவரை பற்றி நம்ம படிச்சிருப்பான். தேவ பயமற்றவன் தேவ உறவற்றவன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ பயம் இல்லாதவன்
தேவ உறவே இல்லை. சரிங்களா? ஆக தேவ உறவுடன் வாழ்ந்தவன் தான் யோசேப்பு. தேவ ஐக்கியத்தில் வாழ பழகி போனவன். தவறானது ஒன்றில் ஈடுபட்டு தேவ உறவை இழந்து விடக்கூடாது என்ற பயம். யோசேப்புக்கு என்ன பயம் இருந்ததுங்களா? ஐயோ, இந்த தவறான செய்கள் காரியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய சமூகத்துக்கு நிற்கக்கூடிய தகுதி இல்லாமல் போயிடுவோமே. அப்போ ஆவியானவர் கேட்டு அவர் எவ்வளவு சார்ந்திருப்பார். அவர் ஒரு வாலிப வயது, திருமணம் ஆக்கக்கூடிய ஒரு வாலிப வயது. ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு எப்படி பயந்து, ரைட்டுங்களா, எவ்வளோ உறவு இருந்திருக்கும் ஆவியானவர் கூட, எவ்வளோ ஆவியானருக்கு ஒப்பு கொடுத்துருப்பார். ஆக தவறான காரியத்தை செய்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதி இழந்து விடக்கூடாதுங்கிற மிகப்பெரிய ஒரு பயம். எதையாவது செய்து வாழ்க்கையில் கரைப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் சஞ்சரிக்கும் வாய்ப்பை இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லி யோசேப்புக்கு அந்த ஒரு பயம். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார்? தேவனை கனப்படுத்துவது. தேவனை, ஆமாம், யோசேப்பை கண்ட பிள்ளைகள் பார்வோன் குடும்பத்தார் அங்கே அக்கம் பக்கம் இருந்தவங்கள இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க. ஆக தேவனை கனப்படுத்தக்கூடிய நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தான் ரொம்ப முக்கியம். அவரை சார்ந்து அவருடைய உறவிலே பரிசுத்த வாழ்க்கையிலே ஆவினருக்கு ஒப்பு கொடுத்து. இந்த ஒரு வசனம் படிங்க, பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ தேவனுக்கு பயந்து இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமா? செல்வ செழிப்பாக இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தது பாருங்களேன். அதே மாதிரி சங்கீதம் 34:4 படிங்க. சங்கீதம் 34:4. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டான்னு சொல்லுவோம். அப்போ தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, இதோ நான் உங்களோட கூட இருக்கிற, நீ பயப்படாத. யார்கிட்ட சொல்கிறாரு? யோசேப்பு கிட்ட. சரிங்களா? அப்போ தாவீது பாருங்களேன், தாவீது இந்த கோலியாத்துடைய விஷயங்களில், ரைட்டுங்களா, இந்த கோலியாத்து இஸ்ரேல் நாட்டிற்கு எதிராக வந்து சவால் விடுறாரு. ஆனால் அங்கே தேவ உறவு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விளைவுகள் பயந்து போய் நடுங்கிறாங்க. தேவ பாதுகாப்பு அற்றவனாக நடுங்கியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அந்த 1 சாமுவேல் 17:11 படிங்க. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தன் வந்து தினந்தோறும் கூப்பிட்றான். பார்த்து சவுலை கிட்டத்தட்ட 7 அடி இருப்பார். ரைட்டுங்களா? எல்லா போர் பயிற்சி எல்லாமே இருந்தாலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது. இந்த பயம் எப்படி வந்ததுங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனத்தில் ஆலோசனை கேட்கறதில்ல, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. அப்படி போனதுனால தான் பயம் வரும். இப்போ தாவீதுக்கு அப்படி இந்த மாதிரி பயம் வந்ததா பாருங்க. 1 சாமுவேல் 17:26 படிங்க. 1 சாமுவேல் 17. அப்பொழுது தாவீது இப்போ இங்கே தாவீது சொல்லக்கூடிய அந்த வசனம் பாருங்க, அங்கே என்ன சொல்லிருக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை. இது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லைங்களா? இது தேவ உறவா இல்லைங்களா? நிந்திக்கிறாரு சவுளுடைய சேனைகள் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் பயம் இல்லை. இவருக்கு மட்டும், தாவீதுக்கு மட்டும் பயம் இல்லை. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை. இந்த சேனை யாருடையது? தேவனுடைய சேனை. இந்த தேவனுடைய இது இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய உறவு இருக்கா இல்லைங்களா? ஆவியினுடைய ஐக்கியம் இருக்கா இல்லைங்களா?
தேவனை அப்படிங்கும்போது. ஆனால் இந்த இந்த ஒரு வைராக்கியம் யாருக்கு இல்லை? சவுலுக்கு இல்லை. ஆனால் இவருக்கு மட்டும் அந்த ஜீவனுள்ள தேவனை நீந்து இந்த சேனை நீந்து இவன் யார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம் யாருக்கு இருந்ததுங்களா? தாவீதுக்கு இருந்தது. ஆனால் சவுலுக்கு இல்லை. என்ன காரணம்? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்காம, தேவ வழி நடத்தல உணராம, சுயமான முடிவு எடுக்கும்போது என்ன நடக்கும்? பயம் வரும், நடுக்கம் வரும், நடுங்கிருப்போம். ஆனால் தாவீதுக்கு சங்கீதம் 118:6 படிங்க. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இது எப்போ நடக்கும் சொல்லுங்க. நீங்க இந்த வசனத்தை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம் எப்போ வரும்? ஆவியானவர் நம் உள்ளத்தில், இந்த போலியான ராஜா கோவிந்தராஜ் ராஜா இல்லாம ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது எப்படி வரும்? தெய்வ உறவுல, தெய்வ ஐக்கியத்தில். அப்போ யாரை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஆக சங்கீதம் 46:2 படிங்க. 46:3. அப்போ பூமி என்ன நடுங்கினாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அப்படின்னா மற்றவங்க பயப்படலாம். தேவனை அறியாத பிள்ளைகள், சுயமாய் வாழக்கூடிய பிள்ளைகள், திடீர்னு இங்கே மழை இருந்துச்சு எடுத்து டமால் அங்கே போட்டு இப்படி அதிருது எப்படி எதிருதுன்னு சொன்னால், ஆனால் இவர் மட்டும் அதிரவே மாட்டாராம். யாருங்க? தாவீது. ஆவியினருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பயம் வருமானா? நிச்சயமாய் பயம் வராது என்று சொல்லி, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு எப்படி அந்த பயம் வந்தது? முதலாவது பயந்த மனிதன் யாருங்க? ஆதாம் தான். ஆதாம் முதலாவதாக பயந்த மனிதன் யாருங்க? ஆதாம் தான். ஆதாம் தினந்தோறும் கேட்ட குரல்ல, ஆதாம் நீ எங்கே இருக்கிறேன்னா அவர் உடனே ஓடி வந்திருக்கணும். ஆண்டவர் இருந்தால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓடி வந்திருக்கணும். ஆனால் அவர் ஓடி வராமல் தன்னை என்ன பண்ணுறாரு? ஆமாம், எங்கேயாவது ஒழிச்சு அவருடைய பார்வைக்கு. இதனால் என்ன பயம்? தேவனுடைய கீழ்ப்படியாமை போனது, சாத்தானுடைய வஞ்சகத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டது. அப்போ என்னைக்கு நமக்கு பயம் இல்லாமல் போவோம்னா, ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து, அவருடைய தீர்மானங்களை நாம் ஒப்பு கொடுத்து, கேட்டிங்களா, நாம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் பயம் இல்லவே இருக்காது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய செய்யக்கூடிய நம்முடைய காரியங்களை வைத்து நாம் இதை பக்தி வைராக்கியத்தை வைத்து இதை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆவிக்குரிய ஜீவன் சொல்லி நம்ம அளவுக்குள்ள அளந்து விட முடியாது, கூடாது. அன்றைக்கு இருந்த சீசர்லாம் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து அவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கும்போது எத்தனை நாள் போய் உபவாசம் இருந்தாங்களா? மேலே 10 நாள் இருந்தாங்களா? 10 நாள் இருந்தாங்க. 10 நாள் உபவாசம் இருக்கும்போது அவங்களுடைய மனசுல எல்லாம் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. மார்பை அடிஞ்சிட்டு பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் மறுபடி நான் என்ன பண்ணேன்? மறுதளிச்சேன். அப்போது நான் இந்த பாவி நான் பலன் கேட்டுக்கூடாதா? ஆண்டவரே, நீங்கள் 3 வருஷம் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தோமே, இதெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எப்பொழுது அவங்க ஆவியனுடைய பலன் பெறுற வரலாம் அங்கே எங்கே இருந்தாங்களா? ஆமாம். எப்போ அவங்களுக்கு பலன் கிடைச்சது? பரிசுத்த ஆவியினர் ஒளிந்து. அப்புறம்தான் அவங்க அநேக இடத்துல பலன் அடைஞ்சு போனாங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிரயாசங்கள் மிக குறைவு. என்ன காரணம்? நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது? பரிசெய்ய தன்மை இருக்குது. இங்கே நான் சபைக்கு போகிறேன், சனிக்கிழமைனா வேலையை நிறுத்துறேன், இது எனக்கு ஒரு பெரிய நிறைவாக இருக்குது. ஆவிக்குரிய இதுதான் எனக்கு பெருசு. எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை நான் சம்பளம் போட்டுறேன், சனிக்கிழமைனா நான் சர்ச்சுக்கு போயிடுறேன்.
இது எனக்கு நிறைஞ்சிருக்கிறதுனால ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியனுடைய செய்கையாய் பலன் அடைஞ்சு அது எனக்கு பெருசாக தெரியல. சரிங்களா? ஆக அதனால தான் இந்த ஆதாம் என்ன பண்ணார், அவருக்கு அந்த பயம் ஓடி போய் ஒழிஞ்சிட்டான்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எந்த உறவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறது யாரோ சொல்ல முடியுங்களா? நமக்கு ஆதரவாக இருக்குங்க அம்மா சொல்ல முடியுங்களா? அப்பா தான் சொல்ல முடியுங்களா? நீ போகும்போதெல்லாம் நான் உன்னோட கூட வருவேன், யாரா சொல்ல முடியுங்களா? ஆவியினர் மட்டும்தான் சொல்ல முடியும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், இந்த மனுகுலத்துக்காக அவர் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள், அதை நாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அன்றைக்கு இருந்த அந்த பரிச்சயத்தன்மை இன்றைக்குமே எல்லா இடத்துலையும் காணப்படுது. விளம்பரங்கள் எதுதான் அதிகம்? எந்த விளம்பரம் அதிகம்? காணிக்கை பற்றியும், சுகமளிக்கும் வரத்தை பற்றியும், கடன் தொந்தரவு விடுதலை பற்றியும், பிசாசுகளை துரத்துவதை பற்றியும், பில்லி சுனங்களை விடுதலை பற்றியும் இந்த விளம்பரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அவர் செய்து வைத்த திட்டம் இருக்கு, ஆவினருக்கு ஒப்பு கொடுத்து நம் பலனடைந்து இன்னும் அதிகமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலப்படணும் அப்படின்னு சொல்ல அந்த இது கிடையாது. அப்போ இங்கே அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் 27:24 படிங்க. பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்படின்னு சொல்லி பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். கப்பல் உடைஞ்சு போச்சு, இனி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எப்போ இருந்தாலும் உயிர் போகலாம், அதிகபட்சமாக கிடையாது, அரை மணி நேரம் கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறாரு, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக உன்னை பற்றி நீ காண்பிக்கக்கூடிய இது இருக்கு. ஆவினர் அது சொல்கிறாரு பாருங்களேன். இப்படி உனக்கும் எனக்கும் இது எப்போ ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசுவார்? நீ பயப்படாத குந்தராஜ், நான் உன் கூடவே இருக்கிறேன். இது அதனுடைய தகுதி நிலை என்ன எனக்கு யோசித்து பாருங்க. பவுலோட பேசின அந்த ஆவியானவர் ஆண்டவர் என்னோட எப்போ பேசுவார்? நான் எப்போ தேவனுக்கு முதலாவது நான் எதை தேடணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அளவுகோல் என்ன, எது? அதான் நான் முக்கியமாக பார்க்கணும். இங்கே யாக்கோபு பார்த்தீங்கன்னா கூட அவருடைய பயம் எப்படி இருக்குதுங்க? ஆமாம், நீங்கள் படிங்க. அதே 31:3 அதே 31:3 படிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்குடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனமாயும் சொல்லிட்டார். இன்னும் இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்குது? நான் சொன்னது யாரு? ஆண்டவர் சொல்லிட்டாரு. பயப்படணுமா? பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயந்தாரு? ஆவியினருடைய வழிநடத்தல் இல்லைன்னா நம்முடைய சுயமான சிந்தை, எண்ணங்கள், குறுக்கு புத்தி. நான் எப்படி என்னுடைய அப்பாவை நான் ஏமாத்தினேன் பாருங்க. கேட்டிங்களா? என்னுடைய அப்பாவை நான் ஏமாத்தினேன். என் பிள்ளைங்க எப்படி ஏமாத்தினாங்களா? சர்ட் எடுத்து ஒரு ஆட்டு ரத்தத்தில் துவைச்சி எடுத்துகிட்டு வந்து, அப்பா இது யாருடைய ஷர்ட்டு பாருங்கப்பா. ஐயோ, இது யோசேப்பு தானே போட்டிருந்தான். நான் என் அப்பாவை ஏமாத்தினேன், என் பிள்ளைங்க என்னை எப்படி ஏமாத்தினாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு வேதனை பாருங்க. இதுதான் ஒரு குறுக்கு புத்தி. இது ஆவியினுடைய சார்ந்த ஒரு இதா இல்லை. இதை செய்யும்போது அதுக்கு முன்னாடி பிரதிபலிப்பு நமக்கு நிச்சயமாய் கட்டாயம் நம்ம திருத்துவதற்கு என்ன பண்ணுறது? அந்த வியாகுலப்பட்டு தான் ஆகணும். அப்போ இவரை ஆண்டவர் தரிசனமாய் சொல்லும்போது கூட அந்த நம்பிக்கை இல்லை. அதே 32:13-18 நீங்கள் வாசிக்க வேண்டியதில்லை.
அப்படி தேவதூதர்களை அவங்களை என்ன பண்ணுறாங்க, கண்டார்கள். தேவதூதர் அந்த வாசம் படிங்க, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் 32:1. தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை சந்தித்தார்கள். இது ரெண்டாவது ஒரு இது ஏனுங்க, தேவதூதர்களை சந்திக்கிறாங்க. ஆண்டவர் தான் அவரை நீ என்ன பண்ணு, நீ உடைய இனத்தார் இடத்துக்கு நீ போன்னு சொன்னதும் ஆண்டவர் தான். ஆனால் ஏசாய்க்கு பயந்து கிட்டத்தட்ட 7 வருஷனுடைய உழைப்பு, 1 நாள் 2 நாள் உழைப்பு கிடையாது. அவருக்கு ஏசாய்க்கு அன்பளிப்பை கொடுத்தப்பட்ட உழைப்பு 7 வருஷம் உழைப்பு. அவ்வளோ ஒட்டகங்கள், அவ்வளோ ஆடு மாடுகள். ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்க நேரிட்டுது? தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் சில நேரங்களில் நீங்களும் நானும் நிறைய பயந்துட்டு நிறைய விரையாயிரும். அவர் நம்மகிட்ட சொல்லாரு, யாக்கோபே நீ போ, நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்ச்சி அந்த இது மேலே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத போனது தானே இத்தனை ஆடுகள் கொடுத்தேன், இத்தனை ஒட்டகத்தையும் கொடுத்தேன். சொல்லுங்க, ஆவியின் மேலே நம்பிக்கை இருந்தா தரிசனமானது, தேவ தூதர்கள் தரிசனமானாங்க, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அது மேல் நம்பிக்கை இல்லாதானே 7 வருஷனுடைய உழைப்பு அத்தனை விரை செலவானது. இன்னைக்கு ஆவினருக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போங்க, நிறைய விரைச்செலவு கண்டிப்பாக நிச்சயமாக அவருடைய ஆலோசனை இல்லாமல் நாம் நிறைய இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக நாம் தேவ வழியிலே ஆவியினருக்கு ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாய் பாவத்தின் மேல் ஜெயங்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். தேவன் தாமே உங்களை என்னை பலப்படுத்துவார். நம்முடைய பரிசேய தன்மைகளை விட்டு நம்ம என்ன பண்ணுமா, ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே ஆட்கொள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுடைய வழிநடத்தலினுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முதலாவதாக ஒப்பு கொடுத்து இந்த ஆவியானவர் தேவ பலன் பெற்று நம்ம மற்ற எல்லா காரியங்களையும் நாம் செய்வோம். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். செய்திக்காக திருச்சபை எல்டர் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவர் மூலமாக இந்த நாளில் வெளிப்பட்டதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த செய்தியின் முடிவாக நாம் யாவரும் மேலும் நின்று 285வது பாடலை முடிவு பாடலாக நாம் பாடும். அவர் சொல்லும் வழி செல்வேன், அவரை நம்ப கற்றுள்ளேன். 285வது பாடல். அவர் சொல்லும் வழி செல்வேன், அவரை நம்ப கற்றுள்ளேன். எனக்காக கல்வாரின் ரப்பகலாய் நடத்துவான், வழி நெடுக நடத்துவான். இயேசுவே ஆப்த நண்பர், கல்வாரியே அவர் கற்பனை என் ஆசை, அவர் கரம் நடத்தட்டும்.
சித்தம் எனக்கின்பம் திவ்ய குணங்கள் வாரியாம் ரப்பகலாய் நடத்துவான் வழி நெடுக நடத்துவோம் இயேசுவே நண்பன் கல்வாரியே என் ஞாபகம் ஐயமச்சம் இல்லாமலே ஐயனை நோக்கி முன் செல்வேன் வானத்தில் காண்பேன் சீக்கிரம் கல்வாரி நேச இயேசுவை ரப்பகலாய் நடத்துவான் வழி நெடுக நடத்துவான் இயேசுவே நண்பன் கல்வாரியே முழால் பயிற்று கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அவர் சொல்லும் வழி செல்வேன், அவரை நம்ப கற்றுள்ளேன். எனக்காக அறை உண்டார் ஈனே கல்வாரி ராப்பகலாய் நடத்துவார், வழி நடுக நடத்துவார் என்று நல்ல பாடலுக்காகவும் எழுதின ஆசிரியருக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்பது தெரியாது. இப்பொழுது நாங்கள் பாடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய சமாதானம், வழிநடத்தல், ஆறுதல் எல்லாவற்றையும் இந்த பாடல் மூலமாக நாங்கள் பாடும் பொழுது கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்ற நல்ல செய்திக்காகவும் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருந்து உம்மை தரிசிக்கவும் ஆண்டவரே எங்களை பத்திரமாக முழுமையாக பரிசுத்தமான ஓய் நாளில், மனமகிழ்ச்சியான ஓய் நாளில் ஆலயத்தில் வரும்படி கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி முழங்கால் படைத்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், எங்களை காட்டிலும் ஒவ்வொருவருடைய சூழ்நிலை அதிகமாக அறிந்திருக்கிற தேவன், இந்த நாளின் அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்க வேண்டுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், இந்த நாளில் வர முடியாத திருச்சபை குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன சூழ்நிலையில் வரலையோ அந்த சூழ்நிலையெல்லாம் நீர் மாற்றவும் ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் அவர்களும் எங்களோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். வரக்கூடிய வாரம் அந்த சூழ்நிலைகள் வராதபடிக்கு தேவன் எங்கள் கூட வரவும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனுடைய பலத்தினால் அதை மேற்கொண்டு அடுத்த ஓய்வு நாளில் நாங்கள் இன்னும் அதிகமான சாட்சிகளோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைமை தாங்கி நடத்துகிற பள்ளி முதல்வர் இன்னும் அவரோடு சேர்ந்து ஆண்டவரே பள்ளி ட்ரெஷரர் அவர் குடும்பத்தையும், இன்னுமாக ஆசிரியர்கள், அவருடைய குடும்பங்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்படுகிறோம். வரக்கூடிய வருடம் பள்ளிக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க நீர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஈரோடு, நீலகிரி செக்ஷன் பகுதியில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படுகிறோம். ஆண்டவரே, பிரசிடென்ட் அவருடைய குடும்பம், ட்ரெஷரர் அவருடைய குடும்பம், இன்னுமாக அடியனுடைய குடும்பம், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள், போதர்களுடைய குடும்பங்கள், ஆண்டவரே இந்த திரு ஊழியத்தை இந்த பகுதியில்
தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இன்னும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம். இவ்விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை வரக்கூடிய நாடுகளை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்த எங்களுடைய எல்லாருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சமூகத்தில் வருகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எந்த நாளில் நாங்கள் இப்பொழுது கடந்து செல்ல மனதாக இருக்கிறோம், எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் வழிகளை ஆயத்தப்படுத்தும். தேவன் எங்கள் கூட வருகிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், சமூகத்தில் ஒப்படுகிறோம், ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகம் வழி நடத்தலும் இந்த நாளிலும் கூட செய்தி கொடுத்த மகனோடு குடும்பத்தோடும் செய்தி கேட்ட எங்களோடும் இந்த நாள் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வருகை மட்டும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தையே நாம் அப்பத்தாலே போஷித்து வரப்பியோம். இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வே நில்கழித்து உம்மை வாழ்த்தி தொடுவோம். This hope that burns within our hearts, open the coming of the Lord. We have this faith that Christ alone imparts, faith in the promise of His word. We believe the time is here when the nations far and near shall awake and shout and sing, Hallelujah, Christ is King. We